ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ் டாப்பிக்கில் வீடியோ நம்பர் 2 கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது கவர்னர் ஜெனரல்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க, பட் இந்தியாவில் அவங்க இருக்கும் போதுல கவர்னர் ஜெனரல்ஸாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பார்க்கும்போதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும், அவங்க பிறப்பு, அவங்க எப்போ இறந்தாங்க, அவங்க எங்கே வந்தாங்க, அந்த கதைலாம் நமக்கு தேவையே கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 செட் ஆஃப் டாப்பிக்கில் வந்து அவங்க நம்ம படிக்கணும். அவங்க இருந்த டைமில் நிறைய ஆக்ட் வந்திருக்கும். நீங்கள் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அதில் வந்து சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில், இந்தியன் கவுன்சில் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இப்படிலாம் நிறைய படிப்போம். ஸோ அந்த ஆக்ட்ல வந்து ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலுடைய பீரியட்ல வந்திருக்கும். ஸோ அப்போ எந்த கவர்னர் ஜெனரல் பீரியட்ல இந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இல்லை இந்த ஆக்ட் வரும் போதுல யார் கவர்னர் ஜெனரல் இருந்தா அப்படின்னு கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நிறைய வார் நடந்திருக்கு. கர்நாடிக் வார் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் மராத்தா வார் நடந்திருக்கு, மைசூர் வார் நடந்திருக்கு. இது போக சின்ன சின்ன வார், பிண்டாரி வார், நேபாளிஸ் வார், பர்மீஸ் வார், இப்படி நிறைய வார் நடந்திருக்கு. ஸோ அந்த வார் நடக்கும் போதெல்லாம் யார் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸா இருக்கும் போதுல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டிருப்பாங்க. அது நமக்கு பாசிட்டிவாகவும் இருந்திருக்கும், நெகட்டிவாகவும் இருந்திருக்கும். மேக்ஸிமம் நெகட்டிவ் தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆட்சி பண்றதுக்கு, இங்க இருக்கிற வளங்களை கொண்டு போறதுக்கு, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் வந்து ரெஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் மூலியமா நமக்கும் சில பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் டூரிங் தட் பீரியட். அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அப்ப என்ன கொண்டு வந்தாங்களோ அதை நம்ம இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அது வந்து அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து ஒரு கோர்வையா ஒரு ஹைரார்க்கியா இருக்கனால அந்த சிஸ்டம் எப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னெல்லாம் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஓகே, இந்த டாபிக் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1793 பீரியட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். சிஜிஎல் கேட்டிருக்காங்க, சிபிஓல கேட்டிருக்காங்க, டாக்ஸேஷன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, எம்டிஎஸ், என்டிபிசி எல்லாருக்கும் முக்கியமா இப்போ வந்து ஆர்ஆர்பி உடைய எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதில் என்ன மாதிரியான டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த சிஜிஎல் சிஹெச்எல் எக்ஸாம்ஸ் கூட வந்து கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதுலேயுமே வந்து சிஹெச்எஸ்ல 2021 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ரீசெண்டா 2-3 வருஷத்துல இருக்கிறதுலையுமே வந்து இந்த கவர்னர் ஜெனரல்ஸ் டாபிக் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் பாருங்க எவ்வளவு டைம் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி சார்ட்டர் ஆக்ட் பத்தியும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி படிச்சோமோ அதே மாதிரி இந்த கவர்னர் ஜெனரல்ஸ் பத்தி படிக்கிறது இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம செகண்ட் வீடியோவா எடுக்கிறோம். இது மொத்தம் 2 பார்ட்டா வரும். பார்ட் 1 தான் இது. சரிங்களா? அடுத்து இப்போ கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற டாபிக்ல வந்து என்னென்ன பர்சனலா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வைஸ்ராய் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. இந்த 4மே நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1773க்கு முன்னாடி. ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு பீரியட்ல வந்திருக்கும். அதாவது வில்லியம் பென்டிக் அவங்களுடைய பீரியடுக்கு முன்னாடி வரை வந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து வில்லியம் பென்டிக் ஆட்சி பண்ற பீரியட் வந்து இது. ஸோ வில்லியம் பென்டிக் தான் நடுவில் இருப்பாரு. ஐ திங்க் 1823. ஓகே, 1833 தான் மாத்துவாங்க. வில்லியம் பென்டிக். ஓகேவா? 1833. ஓகே, அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்து இவர் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 1857 அந்த டைம்ல. சரியா? ஸோ இப்போ இந்த 4 விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருடைய பேர்லயும் வந்து இந்த வெல்லஸ்லிங்கிறது 2 டைம் வரும், ஹேஸ்டிங்ஸ்ங்கிறது 2 டைம் வரும். ஸோ அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா பெங்காலா அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பமா வரும். ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்போ இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி வந்து ஃபோர்ட் வில்லியம் இருக்கும். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வந்து நிறைய விஷயம் வந்து ரெகுலர் இல்லாம இருக்கும், நிறைய ஊழல் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு சட்டத்தை நம்ம போடணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சட்டத்தை போடணும், அதாவது வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு சட்டத்தை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதுல 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதுபடிதான் நம்மளுடைய ராபர்ட் கிளே வந்து அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா, கவர்னர் பெங்கால், கவர்னர் மும்பை, கவர்னர் பாம்பே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த ராபர்ட் கிளே இருக்கும் போதுல வந்து இந்த மாதிரி ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படி இருக்க அவருக்கு அடுத்து ஓகேவா, அவர் வந்து பெங்காலுடைய கவர்னர் இருந்துட்டு இருப்பாரு. அவருக்கு அடுத்து வந்தவங்க தான் ஹேஸ்டிங்ஸ். ஸோ ஹேஸ்டிங்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. 1773 ஓகேவா. 1772 ஹேஸ்டிங் வந்து பதவிக்கு வந்துருவாங்க. ஸோ அவங்க பீரியட்ல வந்து இந்த ஆக்ட் வந்தனால ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ், ரொம்ப மேஜரான சேஞ்சஸா. அதுக்கப்புறம் 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம அப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து நிறைய இடத்த வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 1773க்கும் 1833 கிட்டத்தட்ட 60 வருஷம் டிஃபரன்ஸ். அந்த 60 வருஷத்துல நிறைய போர்கள் நடக்கும், நிறைய விஷயத்துல வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருவாங்க. அப்போ நமக்கு தலைமை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேணும். அப்போ மொத்தமா ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் வங்காளத்துல இருந்து ஆட்சி பண்ணுவார். அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பாம்பேவும் ஆக்ரா அந்த சைடுல இருக்கிறது, அப்புறம் கீழே வந்து மெட்ராஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒருத்தர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நியமிப்பாங்க. அதுக்கப்புறம் 1853 ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து இந்த கிரேட் ரிவால்ட் நடந்துரும். ஸோ அதனால என்னன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற கம்பெனில இருந்து கிரவுன் ரூலுக்கு மாறிடும். ஓகேவா? கிரவுன் ரூல்னா என்ன? நம்மளுடைய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கிற அந்த அரசு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே அந்த ஆட்சி அதிகாரம் வந்துடும். அப்படி வரனால இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து வைஸ் ராய் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ லார்ட் கேனிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாரு.
ஓகே. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஸோ இந்த இந்த வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு அப்புறம் இவங்க கவர்னர் பெங்கால் இருந்தவங்க கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அதுக்கப்புறம் பெங்காலை மட்டும் ஆட்சி பண்ணாம இந்தியாவும் சேர்த்து ஆட்சி பண்ணனால இந்தியான்னு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது இந்த கவர்னர் ஜெனரல்லாம் வந்து நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வந்துச்சு. இப்போ நமக்கு கிரவுண்ட் ரூலுக்கு மாறிடுச்சு. அப்போ மொத்தமா வைஸ் ராய் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. நான் வச்சுக்கோங்க. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 4 பேராமீட்டர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஆக்ட், அதுக்கப்புறம் வார், அதுக்கப்புறம் ரெஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் அட்மின்ல என்ன கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரிலேட்டடாக வந்து நான் வந்து வரிசையாக டைம் லைன் வழியாக நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்து என்னென்ன சோர்சஸ்ல என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நியான் பிடிஎஃப் அந்தது, அதுக்கப்புறம் லூசன்ட், அரிகண்ட், என்சிஆர்டி, இது போக ஆன்லைன். இது எல்லாத்துலேயும் நான் வந்து கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது, எந்த இதுலையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஒவ்வொரு இயருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து படிச்சுக்கோங்க. பட் நான் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்ல போறோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னதான் ஜிஎஸ் டாபிக் இன்ட்ரோ சொன்னதான் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்குறோம். சரியா? சரி ஓகே. 1772 வந்து ஆரன் ஹாஸ்டிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. 1773 தான் வர்றாங்க. 1785 வரை அவர் வந்து ஆட்சியில் இருக்காரு. ஸோ 1772 வந்து ராபர்ட் கிளைவ் இருக்கும் போதுலேயே வந்து டுவல் கவர்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்பயும் வந்து இந்த டுவல் கவர்மெண்ட் வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு இவர் இருக்கும் போதுலேயே ஆரன் ஹாஸ்டிங் வந்தோடனே. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க 1772. ஸோ 1773 வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து வருது. ஃபர்ஸ்ட் ரொகிலா வார். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆக்ட் சொல்லியாச்சு வார். ஸோ ஃபர்ஸ்ட் ரொகிலா வார் இவர் பீரியட்லாம் வருது 1773 இருந்து 74. அதுக்கப்புறம் என்னதான் 1773 வந்து நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாலும் 1774 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் ஃபோர்ட் வில்லியம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். எப்போ 1774. ஸோ இந்த கமெண்ட்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பாரு. அது கீழே வந்து 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்ல ஒரு பர்சனை பத்தி வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முக்கியமான பர்சன் இருக்காங்களே அவங்க வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவருடைய பீரியட்ல இன்னொரு வார் நடந்திருக்கு. ஆங்கிலோ மராத்தா வார் 1775 இருந்து 82 வரைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இந்த மராத்தா வார் மைசூர் வார் ரெண்டுமே குழப்பம். அது எப்படி குழப்புது, அது எப்படி வந்து நம்ம கரெக்டா ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா வேற வாரும் சொருகும். அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம பேட்டில்ஸ் ஆஃப் இந்தியா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மராத்தாஸ் கூட ட்ரீட்டி ஆஃப் சால்பே அப்படிங்கறத வந்து சைன் பண்றாரு 1782. 1780 இருந்து 84 செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். 1784 வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபார்ம் பண்றாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து வருது. இந்த 1773 ஆக்ட் வந்தாங்க இல்லையா, அதுல சில விஷயம் வந்து நமக்கு வந்து தெளிவா சொல்லப்படாம இருக்கு. இவங்களுடைய பவர் என்ன, அவங்களுடைய பவர் என்ன சொல்லப்படாம இருக்கு. அதுக்காக வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து அதை ரெகுலேட் பண்றதுக்கு 1784 கொண்டு வராங்க. பிட்டுங்கிறது யாருன்னா இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட் அந்த பிரதமராக இருந்தவர். ஸோ அவருடைய பேர்ல வந்து வருது. ஓகே சரி ஓகே. இப்போ இவருடைய அதர் ஒர்க்ஸ் பத்தி பார்த்தோம்னா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் டு பி ப்ராசிக்யூட்டட் ஃபார் இம்பீச்மெண்ட் ஆஃப் த கான்சிக்வன்சஸ். விஷயம் என்ன, மனுஷன் வந்து மாத்திடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் ரொகிலா வார் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ரொகிலா வார்ல நிறைய காசு வந்து இவர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை எது கொண்டு வந்தாங்க, நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்து கவர்னர் ஜெனரல் பெங்கால் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து எதுல கொண்டு வந்தாங்கன்னா 1773 ஆக்ட் மூலமா கொண்டு வந்தாங்க. ஆக்ட் எது கொண்டு வந்தாங்க, நிறைய ஊழல் இருக்கு, நிறைய லஞ்சம் இருக்கு, ஒரு ரெகுலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்போ என்னதான் ஆக்ட் கொண்டு வா, நான் கன்டினியூ பண்றது பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொகிலா வார்ல நிறைய விஷயத்த வந்து இவர் வந்து காசு அடிச்சிடறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இவர் வந்து இம்பீச் பண்ணிடுறாங்க, வந்து வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருடைய பீரியட்ல வந்து ஃபேமஸான கோஜிசுரா கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து இவர் பீரியட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பென்ஷன் கொடுக்குறது எம்பரர் முகமது ஷா ஆலம் டூ அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறத வந்து இவர் வந்து தடுத்து நிறுத்திட்டாரு. இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த கவர்னர் ஜெனரல் வந்து ஷா ஆலம் டூக்கு வந்து பென்ஷன் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மூடி ட்ரெஷரி ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு கல்கத்தா. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இவருடைய துக்ளக் டைனாஸ்டின்னு சொல்லியிருக்கும் டெல்லி சுல்தானேட் படிக்கும் போதுல அவரும் கேபிட்டல் மாத்திருப்பாரு, ஒரு கேபிட்டல் இன்னொரு கேபிட்டல் மாத்திருப்பாரு. ஸோ அந்த டைனாஸ்டில யார் மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இப்போ இவர் வந்து ட்ரெஷரியை மாத்துறாரு, எங்க முர்ஷிதாபாத்ல இருந்து கல்கத்தாக்கு மாத்துறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஆக்ராக்கு வந்து அவங்க கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது யாரெல்லாம் இப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து கனெக்ட் பண்றது ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தஸ்தக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அபாலிஷ் பண்ணிருக்காங்க. அதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, ராபர்ட் கிளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதை வந்து இவர் வந்து அபாலிஷ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையை வந்து சார்லஸ் வின்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலியமா 1785 மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவியா இருந்திருக்காரு. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஏன்னா முன்னாடி வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்துச்சு, இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கோட் ஆஃப் ஜென்டு லா வேற இன்ட்ரடியூஸ் பை ஹிம். ஸோ இவரோட பீரியட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டஃபா கேட்கணும் அப்படின்னா இந்த குஜரோ கேஸ் இதெல்லாம் வந்து டஃபா கேட்டோம்னா கேட்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே அடுத்து கான்வாலிஸ். அவருக்கு அப்புறம் வந்து கான்வாலிஸ் 1786 இருந்து 1793 வரையும். ஸோ இவர் பேர்ல வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1790 இருந்து 92 நடக்குது. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் வித்யாலயா அட் பனாரஸ்ல வந்து இப்போ வாரணாசின்னு கூப்பிடுறோம், அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. யாருடைய ஹெல்ப்னா ஜொனாத்தன் டங்கன் அப்படிங்கிறவர் வந்து கவர்னர் ஆஃப் பாம்பே வந்திருக்காரு. ஸோ அவரும் இந்த கான்வாலிஸும் சேர்ந்து
இந்த இதை வந்து அங்க வந்து நிறுவிருக்காங்க. எது சான்ஸ்கிரிட் வித்யாலயா வந்து நிறுவிருக்காங்க பனாரஸ்ல. ஓகேவா? இந்த பனாரஸ்ங்கிறது வந்து ஹிஸ்டரியில இருந்தே நமக்கு வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் 1792ல ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து ட்ரீட்டி போட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன் பீகார், ஒடிசா அண்ட் பெங்கால். இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அவர் எந்த பீரியட்ல வந்துச்சு? இவரோட பீரியட்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டோ இல்லை எந்த ப்ராவின்ஸோ வந்து இவங்க அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து எங்க வந்துச்சுன்னா பீகார்லையும் ஒடிசாலையும் பெங்கால்லையும் வந்திருக்கு. எப்போ 1793ல வந்திருக்கு. ஓகே. அதே 1793ல கார்ன்வாலிஸ் கோட் அப்படின்னு சொல்லி 1790ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த ரெவன்யூல இருந்து ஜுடிஷியரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணனால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்றோம். ஹி டிட் ரிஃபார்ம்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிக்யன் சகுந்தலம் அப்படிங்கறத வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து பகவத்கீதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இவங்க வந்து அபிக்யன் சகுந்தலம் அப்படிங்கறத வந்து 1789ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து போலீஸ் ரிஃபார்ம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு 400 ஸ்கொயர் மைல்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிவைட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பரிண்டென்ட் இருக்கிற மாதிரி வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்த்தோம்னா அவங்க நம்ம இந்த இந்தியாவில் வந்து நிறைய ஆட்கள் வந்து கிளர்ச்சியில் இருக்காங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க, அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா அது பின்னால நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் நம்மளுடைய இந்த டிபார்ட்மெண்ட்டையும் வந்து அதை வந்து ஒரு சக்சரைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அமைஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சர் ஜான் ஷோர் அப்படிங்கிற ஒருத்தவங்க 1793 இருந்து 1798 வரை அவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து என்னன்னா இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் சாட் ஆக்ட். ஸோ இவர் பேர்ல வந்து சாட் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. செகண்ட் பேட்டில் ஆஃப் ரொகிலா வார் வந்து இவருடைய பீரியட்ல நடக்குது. இவர் வந்து பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைபிடிக்கிறார். அது என்னன்னு சொல்றேன். இப்போ இவர் பீரியட்ல வந்து ரொகிலா வார் நடக்குதா? இது ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேட்டில் ஆஃப் கர்டா பிட்வீன் நிசாம்ஸ் அண்ட் மராத்தாஸ், இது செகண்ட். அதுக்கப்புறம் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஓகே. இப்போ இந்த 2 வாரம் நடக்குதா? இந்த 2 வாரலையும் வந்து முக்கியமா யார் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருந்திருக்க மாட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க. இந்த 2 வாரமே இவர் பீரியட்ல நடந்ததுதான். ஆனா இதுல ரொகிலா வார்ல பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. பட் விஷயம் என்னன்னா அந்த இதுல வந்து மெயின் பார்ட் அந்த ரொகில்கண்ட் அப்படிங்கறதுலாம் வந்து அந்த ரொகிலாஸ் இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் பார்ட்ல வந்து இவங்களா உள்ள இது பண்ணி எங்களுக்கு வந்து இந்த நாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ வந்து வெல்லஸ்லியோடைய சப்சிடி அலைன்ஸ் சிஸ்டம் இருக்கு. அது என்னது? சப்சிடி அலைன்ஸ் சிஸ்டம்னா என்னது? அதாவது உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா நீங்க அடாப்ட் பண்ணக்கூடாது, பிரிட்டிஷ்காரனோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். அது என்னப்பா சட்டம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் அவனுடைய எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தான், அதெல்லாம் வந்து இவர் பார்க்கல அப்படிங்கறதா இந்த பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன். இவர் பீரியட்ல பிரச்சனை நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு தான். ஆனா விரிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவர் வந்து கொண்டு போல. சோ ஜான் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல வந்து நிறைய விஷயத்தை வந்து இவர் வந்து கொண்டு வந்தார். இருக்கிற இடத்த பெர்மனன்ட்டா நம்ம இங்கே ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் முக்கியமா இருந்ததை தவிர எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இவர் வந்து நினைக்கல. ஓகேவா? சரி, அடுத்து வெல்லஸ்லி. இது ரொம்ப முக்கியமான பர்சன். வெல்லஸ்லியும் அதுக்கப்புறம் டல்ஹவுசின்னு ஒருத்தர் வருவார். இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். ஓகே. அதுக்கப்புறம் இவர் பீரியட்ல வந்து 1799. ஓகேவா? இந்த இயர் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அவருடைய அந்த 100 வருஷம் வந்து முடிகிற தருவாய். ஓகேவா? அப்போ வந்து சென்சார்ஷிப் ஆக்ட் வந்திருக்கு, 4th ஆங்கிலோ மைசூர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை இவருக்கு ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 1800ல வந்து சூரத்தை வந்து இவர் ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. என்ன இதுனா சப்சிடி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் 1798 கொண்டு வந்தனால 1800களில் சூரத் அவர் கிட்ட போயிடுச்சு. 1799ல தாஞ்சூர் அவர் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1800களில் வில்லியம் காலேஜ் அட் கல்கத்தால வந்து ஒரு காலேஜ் வந்து நிறுவிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் கர்நாடிக் பீரியட்ல வந்து கர்நாடிக் பிளேஸை வந்து 1801ல அந்த அலையன்ஸ் மூலமா வந்து உள்ள கொண்டு வந்துட்டாரு. 1802ல வந்து ட்ரீட்டி ஆஃப் பசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 1803ல வந்து செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பில்ட் அபிஷியல் பேலஸ், இது விஎல்ல பேலஸ் அட் கல்கத்தா. ஸோ 1800ல வந்து கல்கத்தால வில்லியம் காலேஜ் கட்டுறாரு. 1803ல ஒரு பேலஸ் கட்டுறாரு. சரியா? ஸோ இந்த விஷயம்லாம் நடக்கிறனால தான் வந்து ரொம்ப வந்து இவர் வந்து இவருடைய பீரியட்ல வந்து நிறைய வந்து ஜெயிச்சு நிறைய ஆட்சியை வந்து பிடிச்சிருப்பாரு, நிறைய இடத்த பிடிச்சிருப்பாரு. ஓகே. அடுத்து ஜார்ஜ் பார்லோ அப்படிங்கிற ஒருத்தவங்க 2 வருஷம் தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க பீரியட்ல வந்து நம்ம வேலூர்ல சிப்பாய் மூடினு வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃப் கல்கத்தா வந்து இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. இவர் பீரியட்ல புதுசா ஒரு போஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதான் வந்து ரிஃபார்ம் நான் சொன்னது. ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம். குமஸ்தா அப்படிங்கிற ஒரு நியூ போஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டு சூப்பர்வைஸ் த வீவர், கலெக்ட் அண்ட் சப்ளைஸ் த எக்ஸாமின்ஸ் குவாலிட்டி ஆஃப் கிளாத்ஸ். ஸோ அவங்க யூஸ் பண்ற கிளாத்தோடைய மெட்டீரியல் அதோடைய இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு குமஸ்தா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டு நம்ம ஆளுங்களை வந்து உள்ள வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப டீகிரேடான ஒரு விஷயமா இருந்தாலுமே பின்னால வந்து நிறைய பேர் கத்துக்கிறதுக்கும் அவங்களோட ஈக்குவலா பேசுறதுக்கும் அவங்களுடைய மொழியெல்லாம் கத்துக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து அது வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து லார்ட் மின்டோ அப்படிங்கிறவங்க பின்னாடியும் வந்து ஒருத்தர் வருவாரு. பட் இவர் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கேன். 1807ல இருந்து 1813 வரையும். ஸோ இவர் பீரியட்ல வந்து சாட் ஆக்ட் பாஸ் பண்ணிச்சு. 1813 வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்டி ஆஃப் அமிர்த்சர், இவங்க இருக்காங்க இல்லையா, சீக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ட்ரீட்டி ஆஃப் அமிர்த்சர் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஏன் வந்து இப்போ ட்ரீட்டி வருது அப்படின்னா முன்னாடி வார் இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா வார் இருந்திருக்கும். பட் அது வந்து வாரா இருந்திருக்காது. அதாவது வந்து ஒரு கிளர்ச்சி மாதிரி இருந்திருக்கும். அது வந்து இவங்க சப்ரஸ் பண்ணிருப்பாங்க, ஒடுக்கிருப்பாங்க.
ஸோ டக்குன்னு வந்து ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் அமிர்த்சர் வந்து அங்கே வந்து நடந்திருக்கு 1909. ஓகே, அடுத்து லார்டு ஹாஸ்டிங்ஸ். ஓகே, ஸோ இவர் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆள் தான். என்னன்னா இவர் வந்து அடாப்டட் பாலிசி ஆஃப் இன்டர்வென்ஷன் அண்ட் வார். ஸோ இவர் வந்து வார்ல வந்து முக்கியமா நம்ம பங்கெடுத்துக்கணும், நம்ம வந்து நிறைய விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நியூ பாலிசி ஆஃப் பேரமவுண்டன்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. பேரமவுண்டன்சி அப்படின்னா என்னன்னா, இப்போ பேரமவுண்டன் என்னன்னா ரொம்ப ஹையஸ்ட் பீக், ரொம்ப உயர்ந்த நிலை, உச்சநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பீரியட்ல தான் வந்து அதிகமான நிறைய ஜெயிக்கணும், வின்னிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்த வந்து அந்த பாலிசியை வந்து இவர் பேர்ல வந்து கடைபிடிச்சார். ஸோ 1814 வந்து ஆங்கிலோ நேபாள் வார், 1816 வந்து ட்ரீட்டி ஆஃப் சகோலி பிட்வீன் கூர்காஸ் அண்ட் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் நடுவில் அந்த ட்ரீட்டி போட்டு அவங்களுடைய இடத்துல வந்து இவர் வந்து பிடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் தேர்ட் மராத்தா வார் நடந்திருக்கு 1817 வரையும். அதுக்கப்புறம் பிண்டாரி வார் நடந்திருக்கு 1718. ஸோ இப்போ பாருங்க வரிசையா வார் தான், வார் ட்ரீட்டி தான். அப்போ அதான் சொல்றேன் இல்லையா, அவர் வந்து இடத்த பிடிக்கணும் அப்படிங்கறதா வந்து முக்கியமா இவருடைய நோக்கமா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு போக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா தாமஸ் முன்ரோ அவங்களுடைய ஹெல்ப்னால வந்து பாம்பேலையும் டெக்கான் ஏரியாலையும் வந்து ரயத்வாரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மகள்வாரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாரோட ஹெல்ப்னா ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு மூலியமா நார்த் வெஸ்டர்ன் ஏரியால. ஓகேவா, ஸோ நார்த் வெஸ்டர்ன் அப்படின்னா இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் அந்த ஏரியால. ஓகேவா, ஸோ இப்போ 2 சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னா லார்டு ஹாஸ்டிங்ஸ் தான். என்னது, ஒன்னு ரயத்வாரி, ரெண்டாவது மகள்வாரி. ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து யாரோட ஹெல்ப்னால, ஒன்று தாமஸ் முன்ரோ, இன்னொன்று வந்து ஹோல்ட் மெக்கன்சி. ஓகேவா, ஸோ இவங்களுடைய ஹெல்ப்னால இது வந்து ரயத்வாரி சிஸ்டம் வந்தது 1820. ஓகே, அதுக்கப்புறம் லார்டு ஆம்ரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு 1824. இவர் பேரில் வந்து ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோ அப்படின்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பர்மிஸ்வர் நடந்திருக்கு அது ட்ரீட்டி. அதுக்கப்புறம் பரத்பூர் அப்படிங்கிற இடத்த வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. யங் பெங்கால் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நடந்திருக்கு இவர் பீரியட்ல. அதை லெட் பண்ணது, அதை வந்து வழிநடத்தி செஞ்சதுன்னா ஹென்ரி விவியன் டெரோசியா. அதுக்கப்புறம் வந்து மியூட்டி ஆஃப் பேரக்பூரும் அது நடந்துச்சு. ஓகேவா, ஸோ பேரக்பூரும் இவருடைய பீரியட்ல வந்து பேரக்பூர் இடத்துல வந்து பேரக்பூர் இன்னொரு இடத்துலயும் வந்து நமக்கு சம்மந்தப்படும். எங்கன்னா 1757 அதுலயும் நமக்கு வந்து சம்மந்தப்படும். அந்த இது வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ஹிஸ்டரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, ஸோ இப்போ இங்கேயே வந்து லார்ட் ஆம்ரஸ் அவங்க இருக்கும் போதுலேயே வந்து மியூட்டனி அட் பேரக்பூர் வந்து நடந்திருக்கு. ஓகே ஓகே ஸோ இவருடைய பீரியட் வரைனா வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்தது. இதுக்கப்புறம் இருக்கிறவங்க பார்த்தோம்னா லார்ட் வில்லியம் பென்டிக் அவங்க வந்துருவாங்க 1833 வந்து. 1828 வந்து அவர் வந்து வந்துருவாரு. பட் அவர் பீரியட் வந்து 1833 வந்து ஒரு சாக்டர் ஆக்ட் மூலியமா அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து உள்ள கொண்டு வருவாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ங்கிறத வந்து இந்தியான்னு கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ அதனால தான் வந்து பெண்டிக் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த இதில் வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து இயர் பை இயர் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த விஷயம் வந்து எப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இயர் படிச்சீங்க அப்படின்னா குழப்பம். அதே இது இப்போ நமக்கு வந்து நீங்க இதை எப்படி படிக்கணும்னு நான் வந்து சொல்றேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்னருடைய இயரை படிங்க. ஓகேவா, ஸோ கவர்னர் இருக்கார் இல்லையா, அவருடைய இயரை படிங்க. அந்த இயர் படிச்சதுக்கு அப்புறம் பேட்டில்ஸ் படிங்க. ஓகேவா, பேட்டில்ஸ் வந்து அங்க போய் படிச்சுட்டு வாங்க. அப்படி படிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், இந்த கவர்னர் ஜெனரலோட இயருக்குள்ள இந்த பேட்டில்ஸை வந்து உள்ள வந்து நிப்பாட்டிடலாம். ரெண்டுமே நிப்பாட்டலாம். ஏன்னா பேட்டில்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லிட்டேன். கவர்னர் ஜெனரல் இயர் நான் இப்போ சொல்றேன்னா ரெண்டு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ஈஸி. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா 2-3 பேர் தான் இருப்பாங்க. நான் இப்போ இந்த ஷோர்னு சொன்னது, ஆம்ரஸ்ன்னு சொன்னது, பார்லோன்னு சொன்னது, இந்த இவங்கலாம் வந்து ரொம்ப கம்மியான வேலை தான் பார்த்துருப்பாங்க. அவங்க டைம்ல வந்து ரொம்ப கம்மியான விஷயம் தான் நடந்திருக்கும். அதெல்லாத்தையும் வந்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்னன்னா நிறைய பேர் பட் ரொம்ப கம்மியான விஷயம் பண்ணது, பட் கம்மியான ஆட்கள். ஓகேவா, ஸோ ரொம்ப லெஸ்ஸான பீப்புள் வந்து நிறைய வேலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதை மட்டும் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இதெல்லாம் வந்து தனியாக வச்சிங்கன்னா இந்த இதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது வந்து நம்ம டைம் லைன் வைஸாக கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது சும்மா வந்து அங்கங்கே பிச்சு வச்சு இந்த இதெல்லாம் பண்ணாங்க அந்த இதெல்லாம் பண்ணான்னு கொடுக்காம வரிசையாக இயர் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க. இது ஆக்சுவலாக மெட்டீரியல் மேக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து கரெக்டாக ஆர்டர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு போக வேற ஏதாவது வந்து நமக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க. நான் சொன்ன ரெண்டையுமே வந்து கமெண்ட்ல வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா நம்ம என்ன பார்க்கணும் இல்லையா, ஸோ அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியால இருந்து அதுக்கப்புறம் வைஸ்ராய் இந்த இதெல்லாம் வந்து 2 இல்லைனா 3 பாட்டா நமக்கு வந்து அடுத்து நான் வந்து கொடுக்குறேன். சரியா, ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதோட பிடிஎஃப் வந்து கண்டிப்பா வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.